வணக்கம் நண்பர்களே. கனவுல வந்த ஒரு அழகனை கைப்பிடிக்கணும்னு ஆசைப்பட்டு 1000 கை கொண்டவனோட பெண் ஆசைப்பட்டதால கைலாசத்தில் குடியிருக்கிற கைலாசநாதருக்கும் பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிற பெருமாளுக்கும் இடையில ஒரு பெரிய யுத்தமே ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா நம்ப முடியுதா? அந்த விஷ்ணுவோட தீவிர பக்தரான அசுர குல தோன்றல் பிரகலாதனோட பேரன் பானாசூரன் சிவனே கதின்னு தீவிரமாக தவம் இருந்து சிவனோட வரத்தால் 1000 கைகளை பெறுறார். அந்த 1000 கைகள்லேயும் விதவிதமான இசை கருவிகளை வைத்து அந்த சிவனுடைய ஆட்டத்திற்கு இணையான இசையை உருவாக்கி அந்த கைலாசத்தையே மகிழ்விக்கிறாரு பானாசூரன். அந்த 1000 கைகளை உடைய பானாசுரனுக்கு உஷான்னு ஒரு அழகான பெண் இருக்கா. அழகு, அறிவு, அடக்கம், அமைதி இது எல்லாமே ஒருங்க பெற்றவ. அசுரனோட மகளா இருந்தா கூட ஒரு நாள் இரவு அந்த பெண் உஷா தூங்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு அழகான கனவு வந்துச்சு. அந்த அழகான கனவுல ஒரு அழகான ஆடவன் வந்தான். ஒரு ராஜகுமாரனே வானத்திலேருந்து இறங்கி வந்த மாதிரி வந்தான். வந்தவனோட சந்தோஷமாக இருந்தான். அது அவளுக்கு கனவு மாதிரியே இல்லை, நிஜம் மாதிரி இருந்துச்சு. அவன் கூட வாழ்ந்துட்டுருக்க மாதிரியும் அவன் கூட கூடி கழிச்சு சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் அந்த கனவுல வந்துச்சு. மனமெல்லாம் மகிழ்ச்சியோட உறக்கம் கலைஞ்சு எழுந்ததுக்கப்புறம் அவளோட பக்கத்தில் அவனை பார்த்தா காணும். அந்த ராஜகுமாரன் மாயமாக மறைஞ்சிருந்தான். அப்புறமா தான் அவளுக்கு புரிய ஆரம்பிச்சது அந்த ராஜகுமாரன் வந்தது தன்னோட கனவுல சித்திரலேகா, உஷாவோட தோழி. விடிஞ்சதும் உஷாவை தேடி வந்தவ அவள் ஒரு பக்கம் உட்காந்து அழுதுட்டுருக்கிறத பார்த்துட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்க ஆரம்பித்தா. அப்போ தான் உஷா தான் கனவுல நடந்தவைகளையும் அந்த ராஜகுமாரனை மட்டும்தான் மணப்பேன்னு சொன்னதையும் கேட்டு அந்த ராஜகுமாரனை தேடி நான் உனக்காக கண்டுபிடிச்சு தரேன்னு சொன்னவன் என்ன பண்ணலான்னு கொஞ்ச நேரம் யோசிச்சா சித்திரலேகா. அதுக்கப்புறம் சமயோஜித புத்தியோட அங்கே உட்காந்து வரைய ஆரம்பித்தா. தனக்கு தெரிஞ்ச தேவர்களையும் தனக்கு தெரிஞ்ச ராஜகுமாரர்களையும் மொத்தமாக ஒரு 1000 படத்துக்கு மேலே வரைஞ்சிருப்பா. ஆனால் அந்த படத்தை எல்லாம் பார்த்து நம்ம உஷா எதுவுமே திருப்தி இல்லைன்னு சொல்லிட்டா. தான் கனவுல வந்த ராஜகுமாரனுக்கு ஈடு இணையாக இந்த முகம் எதுவுமே இல்லைன்னு தான் அவளுக்கு பட்டுச்சு. தன்னோட தோழியை சமாதானப்படுத்தி ஆகணும்னு நினச்ச சித்திரலேகா அடுத்ததா அந்த கிருஷ்ண பரமாத்மாவையே படமாக வரைஞ்சி கொடுத்தா. அதை பார்த்த உஷா இது கொஞ்சம் என்னோட கனவுல வந்த முகத்துக்கு சம்பந்தமாக இருக்குன்னு சொல்ல ஆரம்பித்தா. உடனே அடுத்து அந்த கிருஷ்ணருக்கும் ருக்மணிக்கும் பிறந்த பிரத்யுமனாவோட முகத்தை வரைஞ்சி காட்டினான். பிரத்யுமனாவோட முகத்தை பார்த்தவ இது கொஞ்சம் சம்பந்தமாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் வயசு கம்மியாக இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்ல ஆரம்பித்தா. உடனே அவள் என்ன சொன்னாங்கிறத தான் மனசில் உள்வாங்கின சித்திரலேகா உடனே பிரத்யுமனாவோட பையனாகிய இளவரசன் அனிருதனோட முகத்தை வரைஞ்சி காமிச்சா. அதை பார்த்த உடனே உஷாக்கு அளவில்லாத மகிழ்ச்சி. அவளோட மகிழ்ச்சி, அவன் மனசில் இருந்த மகிழ்ச்சி அவன் முகத்தில் நல்லாவே பிரதிபலிச்சது. தன் தோழியோட மகிழ்ச்சி உருகுலையாமல் இருக்கணும்னு வாக்கு கொடுத்த சித்திரலேகா அன்னைக்கு இரவோட இரவாக துவாரகாவுக்கு பயணம் பண்ணான். துவாரகாவுக்கு அனிருதனோட மாளிகையை அடைஞ்சவ அன்னைக்கு இரவு அனிருதன் நல்ல உறக்கத்தில் இருக்கும்போது வித்தைக்காரியான சித்திரலேகா தன்னோட தோழிக்கிட்ட கொடுத்த வாக்கை நிறைவேற்றணுங்கிறதுக்காக அனிருதன் நல்ல உறக்கத்தில் இருக்கும்போது அவனை தூக்கிட்டு வந்தான். யாருக்கும் தெரியாமல் துவாரகாலேருந்து தூக்கிட்டு வந்தவ தன்னோட தோழி பக்கத்தில் அவனை படுக்க வச்சா. காலையில் விடிஞ்சு எழுந்திருக்கும் போது அனிருதனுக்கு பக்கத்தில் உஷா படுத்திருந்தது ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. அவன் சுற்றி பார்த்த இடம் எல்லாமே அவனுக்கு வியப்பை கொடுத்துச்சு. அவன் எழுப்பின உடனே எழுந்த உஷா அவன்கிட்ட நடந்தவற்றையெல்லாம் சொல்ல ஆரம்பித்தா. தான் கனவு கண்டது, கனவுல அவனோட வாழ்ந்தது, இனிமேல் வாழ்ந்தா அவன் கூட மட்டும்தான் வாழ்வேன் எல்லாத்தையுமே அவனுக்கு சொல்ல ஆரம்பித்தான். புராணங்களிலும் இலக்கியங்களிலும் ஒரு தலைவிக்கு ஒரு தலைவனை பிடிக்கணும்னா அவனை பார்க்கணும், அவன் கூட பழகணும், பேசணுங்கிற அவசியம் இல்லை. அவனை பற்றின சில செவி வழி செய்திகள் தான் காதில் அடைஞ்சாலே போதும். அந்த தலைவிக்கு அந்த தலைவனை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் அவன் கூட மனசளவில் வாழ ஆரம்பிச்சிருவா. அவன் கூட தான் வாழணும்னு நினைக்க ஆரம்பிச்சிருவா. இதை புரிஞ்சுக்கிட்ட அந்த அனிருதனுக்கும் உஷாவை புரிஞ்சிக்க முடிஞ்சுது. உஷாவை கொஞ்சம் கொஞ்சமாக அவனும் ஏற்றுக்க நினச்சான். அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உஷாவை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே 2 பேரும் அவளோட அறையில் ஒன்றா இருந்தாங்க.
மனசு விட்டு பழக ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த விஷயம் பானாசுரனோட காதுகளில் அடைஞ்சது. இதை கேள்விப்பட்ட பானாசுரன் உடனே அனிருத்தனை கைது பண்ணி தன்னோட சிறையில் அடைச்சி வச்சான். துவாரகையில் அனிருத்தனை காணும்னு தேட ஆரம்பித்தவங்க காதுகளில் நாரதர் மூலமாக விஷயம் எட்ட ஆரம்பிச்சது. இதை கேள்விப்பட்ட உடனே கிருஷ்ணர் மற்றும் துவாரகாபுரை சேர்ந்த அனைவரும் அனிருத்தனுக்காக பானாசுரனை எதிர்த்து எல்லாரும் ஒரு யுத்தத்துக்காக கிளம்பி வந்தாங்க. யுத்தத்துக்காக கிளம்பி வந்தவங்களை பார்த்த பானாசுரன் உடனே தன்னோட இஷ்ட தெய்வமான, தன்னோட காக்கும் தெய்வமான அந்த சிவனை நோக்கி வணங்க ஆரம்பித்தான். பானாசுரனோட வேண்டுதலுக்கு காது கொடுத்த அந்த சிவபெருமானும் பூமியை நோக்கி வந்து அந்த சிவனுக்கும் இந்த விஷ்ணுவுக்கும் இடையில ஒரு பெரிய யுத்தமே உண்டாச்சு. யாராலையும் தடுக்க இயலாத, ஒரு முடிவே இல்லாத ஒரு பெரிய யுத்தமாக நீண்டுட்டு போயிட்டே இருந்துச்சு. கடைசியாக விஷ்ணு அந்த சிவன்கிட்டயே இதுக்கான தீர்வை வேண்டி கேட்டார். கடைசியாக அந்த சிவன் சொன்ன அறிவுரையின்படி சிவன் மேலே ஒரு அம்பை எழுதாரு விஷ்ணு. அந்த அம்பு கரெக்டாக சிவனை மயக்கமுறை செஞ்சது. கொஞ்ச நேரம் அந்த சிவன் நல்லா ஒரு ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டார். ஆழ்ந்த உறக்கத்துக்கு போன உடனே இதுதான் தனக்கான வாய்ப்புன்னு அந்த விஷ்ணு தான் கையில் வச்சுருந்த சக்கரத்தை சுழற்ற ஆரம்பித்தார். சுழற்றப்பட்ட அந்த சக்கரம் பானாசுரனுடைய தவமிருந்து வேண்டி வாங்கின அந்த 1000 கைகளில் 4 கைகளை மட்டும் வச்சுட்டு மீதி 96 கைகளையும் வெட்டிட்டு வந்துச்சு. கூடவே அவனோட கர்வத்தையும் சேர்த்துதான். இப்போ அந்த பானாசுரன் கிட்ட 4 கைகள் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த 4 கைகளோட என்ன பண்ண முடியும்னு அவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். வேகமாக அந்த சிவனை மட்டுமே மனசில் நினச்ச சிவனை ஆத்மார்த்தமாக வேண்டிக்கிட்டான். பானாசுரனோட வேண்டுதலுக்கு செவி சாய்த்து தன்னோட தூக்கத்திலிருந்து எழுந்த சிவன் கண்ட காட்சி, விஷ்ணு சுதர்சன சக்கரத்தை பானாசுரனோட கழுத்தை நோக்கி ஏவிக்கிட்டு இருந்தார். இதை பார்த்து தடுத்து நிறுத்தின அந்த சிவன், என்னோட பக்தனை மன்னிச்சு விட்டுறலாம், என்னோட பக்தன் இனிமேல் எந்த தொந்தரவும் செய்ய மாட்டான்னு சொல்லி பானாசுரனை மன்னிச்சு விட்டார். சுதர்சன சக்கரத்தையும் விஷ்ணு திரும்ப எடுத்துக்கிட்டார். தன்னோட தவறை உணர்ந்த பானாசுரன் அனிருத்தனை விடுவித்து தன்னோட மகளோட ஆசைப்படி இருவரையும் வாழ்த்தி இருவரையும் துவாரகாபுரிக்கு அனுப்பி வச்சான். பெரிய யுத்தத்திற்கு காரணமான மணமக்கள் இருவரும் தங்களோட விருப்பப்படி துவாரகாபுரிக்கு போயிட்டு அங்கே இருக்க பெரியவங்க ஆசியோட மனம் முடித்து அங்கே சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தாங்க. நன்றி, வணக்கம்.